டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பால் தெரியாம நல்லா டேஸ்டா சூப்பரா வரும். அரை கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வடிச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுட்டு அரை கப் அளவுக்கு பாயச சேமியாவை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வறுத்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திகாய் வந்ததுக்கு அப்புறமா 1/2 லிட்டர் பாலுல பாதி அளவுக்கு பாலை சேர்த்து 3 ஏலக்காய் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா திக்காகும். நெய்யில முந்திரி திராட்சையை வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாயாசத்தோட சேர்த்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான பால் பாயாசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா கசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ